Hi, I'm Dr. Sandeep, endodontist, root canal specialist, and clinical cosmetologist. I consult here at my clinic, Mogapir. ஹலோ டாக்டர், நம்மளுக்கு நிறைய டென்டல் கொஸ்டின்ஸ் அம்மாங்க கிட்டேருந்து வந்திருக்கு. இன்னைக்கு அதில் ஒரு சில கொஸ்டின்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்களா? என்னோட குழந்தைக்கு பால் பல் எப்படியும் விழ தான் போகுது, அதுக்கு எதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கேட்குறது கரெக்ட் தான். எப்படியும் விழுற பல்லுக்கு நம்ம ஏன் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு கேட்குறீங்க. ஆனால் அதனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ஸுக்கு வந்து பால் பல்லில் கேரிஸ் இருக்குன்னா, இட் வில் ஸ்ப்ரெட் டு யுவர் பெர்மனன்ட் டீத் ஆல்சோ. மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் பார்த்தீங்கன்னா ரேம்பன் கேரிஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து எல்லா பல்லுக்கும் வந்து அந்த கேரிஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதை நம்ம ட்ரீட் பண்ணாம விட்டா பெர்மனன்ட் டீத்துக்குமே நம்ம கேரிஸ் ஸ்ப்ரெட் ஆகும். வரக்கூடிய பல்லுக்குமே இட் வில் காஸ் ப்ராப்ளம். ஸோ நம்ம முன்னாடியே ட்ரீட் பண்ணுறது இட்ஸ் லைக் பெட்டர். டென்டல் ட்ரீட்மெண்ட் குழந்தைக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குமா? ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க டென்டிஸ்ட் கிட்ட வர்றதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. எல்லாமே அட்வான்ஸான ப்ரொசீஜர்ஸ், பெயின்லெஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்னால தே ஆர் லைக் மோர் கம்ஃபர்டபுள் அண்ட் ஃப்ரெண்ட்லி வித் அஸ். ஸோ என்னோட குழந்தை ப்ரஷ் பண்ணும் போது அழுகுறாங்க, அவங்கள நான் ஃபோர்ஸ் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. See, we shouldn't force them, but நம்ம வந்து இதை ஒரு ஃபன்னான ஒரு ஆக்டிவிட்டியாக அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். லைக் ஒரு சேயிங் இருக்குல்ல, பெரியவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து தான் குழந்தைங்களும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு இது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக நம்ம ஃபேமிலியாக ப்ரஷ் பண்ணுறதோ, இல்லைனா அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறதோ, பாட்டு பாடுறதோ, அந்த மாதிரி ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக அதை கொண்டு போகிறது நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச மதர்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.